ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரனிஷ் குட்டியோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வாங்க பிரனிஷ் பாப்பா பிறந்ததுக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நாள் வந்து வீடியோ போட முடியலங்க. ஏன்னா பிரனிஷ் குட்டியை பார்த்துக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. நைட்லாம் வர தூங்கவே விட மாட்டான், எழுந்து உட்காந்துக்கிறான். ஸோ அதனால தான் வீடியோவே போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் டெய்லி என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது ஒன்று ஒன்றா போடுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எங்கள் மாமியாரும் நானும் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா அவங்களும் இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட பார்க்கல. ஸோ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் எல்லாமே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பெரியம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸு இது. இங்கே பாருங்கள், லெமன் கலரில் இருக்குது, லைட் லெமன் கலர். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வயசு வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரௌசர் மாதிரி இருக்குது. ஸோ இது மேட்சிங்காகவும் ரொம்ப நல்லா இருக்குது, லைட் கலர். ஸோ பிரனிஷ் பாப்பாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து என்ன ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் டிஷர்ட்டு. இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. இது வந்து மொத்தமாக வந்து ஒரு 9 செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ, அதில் வந்து உள்ள பிளாக் கலரில் ஏதோ பொம்மை மாதிரி போட்டிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்து லைட் கலர், ஒரு மாதிரி ரோஸ் கலரும் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் நல்லாயிருக்கு. இது வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போல் இருக்குது. ஸோ இதில் நடுவில் ஒரு மிக்கி மவுஸ் மாதிரி, ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்குது. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்து கை இல்லாமல் ஒரு 2, 3 டிஷர்ட் இருக்குது. இது பாருங்கள், ஒன்று ஆரஞ்சு கலரு, இன்னொன்று வந்து ஆஷ் கலரு. இது வந்து நம்ம வெயில் சீசன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ போகிறதுக்கு வந்து இந்த 2 டிஷர்ட்டுமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். அண்ட் அடுத்து என்ன ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் கலர் செம்மையாக இருக்குது. இதே எங்கள் மாமியார் டேக்லாம் வேறு பார்த்துட்ருக்காங்க. தனித்தனி டேக் போட்டு எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக ஒன்று வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து இந்த வெயில் சீசனில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு ட்ரெஸ் இது. இதுவும் நல்லாயிருக்கு, லைட் கலர். அண்டு இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கோடு கோடாக போட்டு உள்ள குட்டி குட்டி பொம்மை மாதிரி அழகாக இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சு வெயில் சீசனில் இப்போதைக்கு போகிற ட்ரெஸ் போல் இருக்குது. இதெல்லாம் ஒரு 2 வயசு வரைக்கும் போகலாம். ஏன்னா பிரனிஷ் குட்டி இப்போ கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கான். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வயசு வரைக்கும் போடலாம். ஸோ இந்த ஆரஞ்சு உள்ளே போட்ட மாதிரி இருக்க பாருங்கள், பொம்மை மாதிரி, இதுவுமே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து நம்ம இப்போ தான் இந்த டிஷர்ட் பார்த்தோம். ஸோ 2 வாங்கிட்டாங்க போல இருக்குது தெரியாமல். 2மே சேம் டிஷர்ட் தான். ஓகே, பரவாயில்ல. எனக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்க்காம வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 9 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸுமே வந்து எங்களோட அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் எதுவுமே பார்க்க முடில. எல்லாம் வந்து மொத்தமாக வந்து எடுத்து கொடுத்தனால எல்லாம் பீரோவில் அப்படி அப்படியே வச்சாச்சு. ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நானே பார்க்குறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது மாமா, ரொம்ப தேங்க்ஸ் இந்த ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு. எங்கள் மாமியாருக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவங்களும் சொன்னாங்க, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் நான் இன்னும் எதுவுமே போடல. இனிமேல் தான் ஒன்று ஒன்றா போடணும். ஸோ வெயில் சீசனுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஹேண்ட் இல்லாமல் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பிரனிஷ் பாப்பாவுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் தான் வந்து அவங்க வாங்கி கொடுத்தது, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து இன்னும் ட்ரெஸ் இருக்குது, இன்னும் தனியாக ஒரு கவரில் இருக்குது. வாங்க அது என்னென்ன யார் யார் வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெஸ்ஸு இருக்குது உள்ளே. ஸோ மொத்தமாகவே எடுத்தாச்சு. வாங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. கலர் கலராக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது வந்து சந்தன கலர் வந்து எங்கள் நாத்தனார் வாங்கி கொடுத்தது. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 3 செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே தெரிஞ்சு ஒரு 2 to 3 ஏஜ் போடலாம். நல்லா இருக்குது, நல்லா பொம்மைலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு செட்டு வந்து ஒரு சந்தன கலரும், அப்புறம் வந்து ஒரு மெரூன் மாதிரி வச்சு ஒரு ட்ரௌசர் மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து இதுவுமே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து செட் வந்து பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் இல்லை, இது வந்து ரோஸ் கலர் பேண்ட் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து டிஷர்ட் வந்து வேறு. ஸோ ரோஸ் கலர் டிஷர்ட்டுக்கும், இது ரோஸ் கூட இல்லை, ஒரு பேபி பிங்க் மாதிரி. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு, ரொம்ப பெருசாகவே இருக்குது. இது தெரிஞ்சு ஒரு 5 ஏஜ் வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த பேண்ட்டுக்கும் இதுக்கும் செட்டு. அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் டிஷர்ட், இதான் வந்து எல்லோ கலர் பேண்ட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ சின்னதாக வாங்குறத நம்ம பெருசாக வாங்குறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வயசு வரைக்குமே போடலாம், நல்லாவும் இருக்கும். சின்னதாக வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்போ மட்டும்தான் போட முடியும். ஸோ அதில் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ரோஸ் கலர் டிஷர்ட்டு, அப்புறம் ரோஸ் கலரில் ஒரு ட்ரௌசர் மாதிரி இருக்குது. அது யார் வாங்கி கொடுத்தான்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல.
ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தவங்க. ஆனா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் வந்து இன்னொன்று வந்து ஒரு ஆஷ் கலரில் ஒரு டீஷர்ட்டு. இதுவுமே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோதான், ஒரு கவர் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. யார் யார் என்னென்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தாச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது செட்டு இல்லைம்மா? ஆமாம். டிசைன் செட். ஆனால் இது யார் கொடுத்தான்னு தான் தெரியல இந்த ட்ரெஸ்ஸு. சத்யாக்காவா? தெரியல. ஜெயிச்சந்திரன்லாம் பார்க்குறேன். பாருங்க, இதில் டேக் போட்டிருக்குமா? கோபியா ஜெயிச்சவங்க தான் போட்டு தருவாங்க. கோபியா கோபி வேற கலர். அப்படியே ஒன்றா கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. சில பேர் தான் இது வந்து அங்கே கிலோ கணக்கில் எடுக்கும். ஆமாம், இப்போ நான் கூட ஒரு நான் கொடுத்ததில் போட்டு எல்லாமே. நீங்கள் கொடுத்தது நீங்கள் கொடுத்த அன்றைக்கே போட்டேன். ஷர்ட் எத்தனை கொடுத்தீங்க? ஷர்ட் மாடலு தனியாக வீட்டில் அப்பத்திக்கு போடுற மாதிரி ஒரு 2 எடுத்தேன். இந்த இது மாதிரி நாட் மாதிரி இது மாதிரி எடுத்தேன் நான். வேற கலர், ஆனால் அந்த கலர்லாம் இல்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் போடுற மாதிரி எடுத்தோம்மா. அப்படியா? இருக்கான்னு தெரியல. நான் வேணா போடும்போது காட்டுறேன். ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்ததுலாம் அன்றைக்கே போட்டேன். அண்ட் இன்னொரு கவரில் ஒரு பாதி பேக்கப் செட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. வாங்க அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதுவுமே ஒரு பேபி பிங்க் ட்ரெஸ்ஸு தான். நிறைய வந்துருச்சு நம்ம பிரனீஷ் குட்டிக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ்ஸு எடுக்க தேவையில்ல போல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நாத்தனார் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவள் எப்போ வந்து ஷாப்பிங் போனாலுமே வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறா. ஸோ சொன்னால் கேட்க மாட்றா. ஆனால் நல்லா அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லாவே செலக்ட் பண்ணுவாள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ போன நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்குமே பிரனீஷ்க்கு ஒன்று போட்டு பார்த்தேன். ஸோ நல்லா யூனிக்காக நல்லா இருந்தது அவள் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அண்ட் இன்னொன்று வந்து என்னோடய ஃபேவரேட் வந்து பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ பிரனீஷ் வளர்ந்தால் தான் இந்த ட்ரெஸ்ஸு போட முடியும். இப்போதைக்கு அவனுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு என்னோடய ஃபேவரேட்டு. ரொம்ப தேங்க்ஸ் இதை வாங்கி கொடுத்ததுக்கு. அண்ட் மீதி இருக்க குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் வந்து எங்கள் நெய்பர்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த நாட் வச்சது அண்ட் பூ போட்டது, அப்புறம் வந்து குட்டி குட்டி பொம்மை போட்டதுலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது போடுறதுக்கு. ஸோ இப்போவுமே வந்து போடலாம், நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் டிஷர்ட் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி ஒரு பொம்மை வச்சு ஒரு ட்ரௌசர் மாதிரி வரும். ஸோ இதனோட ஃபேவரட். ஆல்ரெடி பிரனீஷ் பாப்பாவுக்கும் 2 வாட்டி கோயிலுக்கு போகும்போது போட்டு போனேன். ஸோ அதுவுமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ரெட் டிஷர்ட் வந்து பிரனீஷ் பாப்பாவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு போட்டாலே அவன் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான். சரி, இன்னும் ஃபோட்டோலாம் நான் இன்னும் எடுக்கல. நான் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு வாட்டி வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே காட்டியாச்சு. இன்னொன்று இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ காமிச்ச ட்ரெஸ்ஸில் வந்து எது உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் நான் ரெகுலராகவே ஒரு கண்டென்ட்டாக போடுறேன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.